பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளில் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 8வது மாதத்தின் 1ஆம் தேதிக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காப்பாற்றினீரப்பா. நீர் தந்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, உம்முடைய அளவற்ற கிருபைக்காக எங்களை வாழ வைத்த தெய்வமே, எங்களை வழி நடத்தினவரே, எங்களை போஷித்தவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினவரே, எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே, இயேசப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதத்தை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். தொடர்ந்து நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், வாசிக்க போகின்ற வேத வசனங்கள், தியானங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் சேர்ந்து 126வது பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பரிசுத்த வேதாகமத்தின் பகுதி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 13 முடிய. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி.
உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் என்பதை கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க விடாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த 8வது மாதத்தின் 1ஆம் தேதியின் காலை வேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய உதவி ஒத்தாசை நமக்கு போதுமானதாய் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லுவோம். இந்த புதிய மாதத்திலும் என்னை நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபையினால் என்னை பலப்படுத்தும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் எனக்கு தாரும் ஆண்டவரே. புதிய பலனை இந்த மாதத்தில் எனக்கு தாரும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்திலெல்லாம் நான் ஆண்டவரே வெட்கப்பட்டு போனேனோ அந்த இடத்திலே நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கண்ணீர் வடித்திருக்கலாம். கடந்து வந்த பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்காய் இருந்திருக்கலாம். அவைகளை நீரூற்றாய் மாற்றுகிற ஜீவனுள்ள ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை வாழ வைப்பார். உங்கள் துயரங்களை எல்லாம் மாற்றுவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நன்றியோடு அவரை நாம் துதிப்போமா? அவரை ஸ்தோத்தரிப்போமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் சேர்ந்து புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆழ்ந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும்
அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். இதுவரைக்கும் பட்ட பாடுகள், போராட்டங்கள், சவால்கள், எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். அவர் நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார். அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நோக்கி பாருங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரையே நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில குறைவில்லை. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய கிருபை, உம்முடைய பலன் எங்களை தாங்கி நடத்தட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். 8வது மாதத்தின் இந்த முதல் நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை குறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நிமிர்ந்து நடக்க செய்யும் தேவன். நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷங்கள் எகிப்தில் அடிமைகளாயிருந்தார்கள். அவர்களுக்கு எந்தவித சுதந்திரங்களும் கிடையாது. சுயமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லா தேவைகளுக்கும் எகிப்தியர்களையே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தது. அவமானங்கள், அடிகள், உதைகள், சித்திரவதைகள், தங்கள் சொந்த குடும்பத்தை கூட பராமரிக்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலைகள். எகிப்திலிருந்த எகிப்தியர்களுக்கெல்லாம் எகிப்து தேசம் ஒரு செழிப்பான தேசம். ஆனால் அதே எகிப்திலிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு அடிமை தேசமாய், ஒரு அடிமைப்பட்ட ஒரு இடமாய் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தான் கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆச்சரியமாக விடுதலை கொடுத்து மீட்டு அவர்களை வழிநடத்தி வந்தார். அதே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம்தான் அவர் சொல்லுகின்றார், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற நுகத்தடிகள் என்கிற தடைகளாய் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒரு தேவையாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் மாற்றி இந்த புதிய மாதத்திலும் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். நம்முடைய இந்திய தேசம் இந்த மாதத்திலே 73வது சுதந்திர தினத்தை முடித்து 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேசத்தின் பொருளாதாரம் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உணவு நெருக்கடி வரப்போகிறது என்று சொல்லுகின்றார்கள். 35 கோடிக்கும் அதிகமானவர்கள் வேலைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி பல சவால்கள் நம் முன்பதாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் சேவிக்கிற ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் தலை நிமிர்ந்து நடத்தி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கின்றாராம், நுகத்தடிகளை அவர் முறிக்கின்றார். நுகத்தடி என்பது ஏர்பூட்டி ஓட்டுகிறவர்கள் அல்லது மாட்டு வண்டி ஓட்டுகிறவர்கள் மாட்டினுடைய கழுத்திலே பாரத்தை சுமக்கும்படியாக வைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் அந்த நுகத்தடி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இருக்கிற நாம் முன்னேற முடியாதபடிக்கு, நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகளை எல்லாம்
கர்த்தராகி ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் முறித்து போட்டு நம்மை நிமிர்ந்து நடக்க செய்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இந்த மாதத்திலும் எனக்கு அன்பானவர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சில நுகத்தடிகளினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே தாவீது ராஜா இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சங்கீதம் 40:12 எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அசுத்தமான காரியங்கள் என் வாழ்க்கையை நான் நிமிர முடியாதபடிக்கு என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற ஒரு நுகத்தடி, பாவம் என்கிற ஒரு அடிமைத்தனம் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடிக்கு அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அது எந்த பாவமாய் இருந்தாலும் சரி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வெட்கமான அந்தரங்க காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தலை நிமிர முடியாதபடிக்கு நாம் செய்துவிடும். எனக்கு அன்பானவர்கள், அநேகர் அதை இன்றைக்கு அந்தரங்கமான வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை விட முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். பாலியல் வன்கொடுமையிலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் ஆரம்பத்திலே விபச்சாரம் அதை செய்யும் பொழுது, நான் யாராலும் கண்டுபிடிக்கப்பட மாட்டேன், நான் யாராலும் பிடிக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் எந்த அந்தரங்கமான பாவமான காரியங்களாய் இருந்தாலும் அது ஒரு நாள் நிச்சயம் வெளியே வந்தே தீரும். அது அவர்களை தலை நிமிர முடியாதபடி செய்துவிடும். இப்பொழுது அந்த பெண் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு நிற்கிறாள். தண்டனை என்ன தண்டனை என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு தெரியும். கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு தண்டனை. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 8ஆம் அதிகாரம் 7வது 10வது 11வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன், எல்லாரும் கல்ல கீழே போட்டு விட்டு அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய பாவம் அவர்களை தலை நிமிர முடியாதபடிக்கு தலைகுனிவை கொண்டு வந்து விடும். தலைகுனிவை கொண்டு வந்து விடும். அந்த நுகத்தடியை முறிக்கும்படியாய் இயேசு பாவத்தை ஜெயித்தார். அவர் பாவத்தின் சத்துவத்தை மேற்கொண்டார். பாவத்திற்கு பரிகாரத்தை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். நமக்காய் பாவம் ஆக்கப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது அல்லவா? அந்த நுகத்தடி முறிக்கும்படியாக இன்றைக்கும் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், விட முடியாத அசுத்த காரியங்கள் எதுவாயிருந்தாலும் இயேசுவின் இரத்தம் தவிர எதுவும் நம்முடைய பாவத்தை போக்க முடியாது. அதுதான் எனக்கு அன்பானவர்கள், வெளியேறப்பட்ட அவருடைய இரத்தம், கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த நுகத்தடியை, பாவம் என்கிற நுகத்தடியை முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க செய்வார். ஒருவேளை இன்னைக்கு அது ஒரு சூதாட்டமா இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பத்திரிகையில் வாசி பாருங்க, பிரபலமான நடிகர்கள் கூட அதிலே அகப்பட்டு கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, சூதாட்டமாக இருக்கலாம், எந்த பாவ பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரமாய் பிரிக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அது ஒரு அடிமைத்தனம். அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி செய்துவிடும்.
இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது இந்த மாதத்தில் அவர் தலை நிமிர்ந்து நம்மை நடக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிசாசு என்ன செய்கிறான்? சில நுகத்தடிகளை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கூட தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு அவன் செய்து விடுகின்றான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது 18 வருடம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். 18 வருடம் பலவீனப்படுத்துகிற ஒரு அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தேவாலயத்திற்கு தவறாமல் வந்து சென்று கொண்டிருந்தாள். மற்றவர்கள் நினைத்திருப்பார்கள் அவளுக்கு அது ஒரு வியாதி என்று நினைத்திருக்க கூடும். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் 18 வருடம் ஒரு அசுத்த ஆவி சாத்தான் அந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தான், நிமிர முடியாதபடிக்கு. ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த நுகத்தடி ஆண்டவர் இயேசு முறித்து போட்டார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனத்தினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசுவின் வல்லமை உள்ள கரம் அந்த பெண்ணை தொட்ட உடனே அந்த பலவீனம் நீங்கி போனது, அந்த அசுத்தாவியின் பலவீனம் நீங்கி போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். இயேசுவே கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு தொட்ட உடனே அற்புதம் அங்கே நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் அவர் அக்கறை உள்ள தெய்வமாயிருக்கிறார், கரிசனை உள்ள தெய்வமாயிருக்கிறார், நமக்காக மனதுருகக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். நீங்கள் ஏதோ ஒரு பலவீனத்தினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு இன்றைக்கும் அவருடைய வல்லமை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அந்த பெண்ணை தன்னிடத்தில் அழைத்த பொழுது அவள் உடனே வந்தாள். இயேசு தம்முடைய கரத்தை வைத்து அங்கே தொட்டு சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதே வல்லமை இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மதத்தை மாற்றும்படியாக வரவில்லை, ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனத்தோடு நீ இருக்கலாம். அது உங்களை தலை நிமிர முடியாதபடிக்கு பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் பலவீனத்தை மாற்ற முடியும். அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் தொட்டால் போதும் உங்கள் வாழ்க்கை மாறும். எனக்கு பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்? பலவீனப்படுத்துகிறவன் மாத்திரம் அல்ல, அடிமைப்படுத்தும்படியாய், நுகத்தடியை வைத்து அடிமைப்படுத்தும்படியாய் அவன் என்ன செய்கிறவனாய் இருக்கிறானாம்? யோவான் 13:2 சொல்லுகிறது, சீமோனின் குமாரனான யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, தூண்டுகிறவன் பிசாசு தூண்டுகிறான். ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலே சிக்கிக் கொள்ளும்படியாக பிசாசு மனிதனுடைய இருதயத்தை தூண்டி கொண்டிருக்கிறான். யூதாஸ் காரியத்தை நினைத்திருப்பான், நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க மாட்டேன், இந்த கெட்ட காரியத்திற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று, நான் இதை செய்ய மாட்டேன் என்று அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினபடினாலே நான் ஏன் இதை செய்தேன் என்று சொல்லி பின்பு அவன் வேதனைப்பட்டான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று நான் ஏன் இதை செய்தேன்? பிசாசு ஒரு மனிதனுடைய இருதயத்தை தூண்டுகிறான். உங்களை அடிமைப்படுத்தும்படியாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஜொலிக்க முடியாதபடிக்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நீங்கள் பயன்பட முடியாதபடிக்கு உங்கள் இருதயத்தை தூண்டுகிறான். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தில் இயேசுவே உம்முடைய அன்பினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று ஆண்டவருடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாய் உங்களை நடத்துவார். பிசாசின் கிரியைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது.
பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சேவல் கூவுகிறதற்கு முன்பே 3 தடவை நீ என்ன மறுதலிப்பா என்று சொன்னார். ஆனா பேதுரு சொன்னா, தன் இருதயத்தை வைத்து, ஆண்டவரே நான் சொல்றேன், யார் ஓடினாலும் மறுதலித்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் தோல்வி. எனக்கு அன்பானவர்களே, அவன் மனங்க சந்தழுது இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவரை நினைத்தான். இருதயத்தில் ஆண்டவரை முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்தான். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய மக்கள் கண் இமைக்கிற நேரத்திலே பிசாசினால் இருதயத்தில் இழுப்புண்டு விழுந்து போய்விடுகிறார்கள். பிசாசின் கண்ணியிலே சிக்கி கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்துல பிசாசு கொண்டு வரக்கூடிய எல்லா தூண்டுதல்களில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை நிமிர்ந்து நடக்க செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று அங்கே சொல்லுகின்றாள். எனக்கு அன்பானவர்களை, கடன் பிரச்சனை ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் அது நுகத்தடி, அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது, பாதிப்பை கொண்டு வருகிறது, சமாதானமில்லாத நிலைமை கொண்டு வருகிறது, கண்ணீரை கொண்டு வருகிறது. என்ன செய்வது? இவ்வளவு பிரச்சனைகள் வந்து விட்டது, இவ்வளவு கடன் பிரச்சனைகள் வந்து விட்டது, என்ன செய்வது என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் கலங்கி போய் விடுகிறார்கள் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, அந்த நுகத்தடி முறிக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆண்டவர், ஜீவாதிபதியாகிய ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் அதிகமாக இருக்கலாம், தேவைகளை காட்டிலும் பெரிய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. எனக்கு அன்பானவர்கள், அவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. ஜெபத்தில் வைங்க. உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும், அந்த நுகத்தடிகளை முறித்து போடக்கூடிய ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 12 வருஷம் பெரும்பாடு என்கிற பலவீனத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், மருத்துவர்களுக்கெல்லாம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, மார்க் 5ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிறோம். மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, நாம் அவரை ருசி பார்த்து இருக்கிறோம். அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. இயேசுவை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். அந்த நேரமே அவளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் ஒரு நுகத்தடியை போல இருந்து அவளை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பலவீனங்கள், அந்த வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி அவளுக்கு ஒரு விடுதலை உண்டானதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்கள் எல்லா நுகத்தடிகளையும் அவர் முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் நம்பும் பொழுது, ஆண்டவர் இயேசுவே நீர்தான் எனக்கு எல்லாமே, நீர்தான் எனக்கு வாழ்க்கை எல்லாமே என்று ஆண்டவரையே நாம் முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது, நம்முடைய நுகத்தடிகள் எல்லாவற்றையும் முறித்து போட்டு நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் எல்லா சூழலிலும் நீங்கள் இயேசுவை நம்புங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தேவைகள் எவ்வளவு இருந்தாலும் ஆச்சரியமாய் நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி எல்லா நுகத்தடிகளையும் முறித்து போட்டு நிமிர்ந்து நடக்க செய்தீரே அப்பா. இன்றைக்கும் உம்மை நேசிக்கிற, உம்மை நம்புகிற, உம்மை விசுவாசிக்கிற இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசிக்க முடியாதபடிக்கு இன்னும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில் இருக்கிற மக்களை நீர் பாருமப்பா. எந்த காரியத்தினால் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு போய் கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, கலக்கத்தோடு காணப்படுகிறார்கள் ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாரும். இந்த மாதத்திலே நீர்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக நான் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று சொன்னீரேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நிமிர்ந்து நடக்க செய்வீராக. ஆண்டவரே, எந்த காரியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெட்கத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் ஆண்டவரே போராட்டத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் ஒரு விடுதலையை காண கருவதாரும் வலுவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்தும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் வலுவாதபடி நம்மை காக்கக்கூடியவரும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.